அயில மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்தேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்திக்கிறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் அரைச்சி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கி வரப்பே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்திக்கலாம். இப்போ புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைச்சது சேர்த்திட்டேன். இப்போது நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகுத்தூள் எடுத்து சேர்த்திருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் சிம்மில் கொதிச்சிச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சிம்மில் விட்டுருங்க. மீன் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக தாளிப்பு சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரங்கிறதுக்கும் வதங்கட்டும். இப்போ கடைசியாக தாளிப்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.